ரத்தனம் இந்த ரத்தனம் வேற வாசல்ல நிக்கிறான். வாட்ச்மேன் மாதிரி அங்கேயே நிக்கிறான். என்ன இது? அனிதாவும் இந்துமதி அம்மாவும் முகமெல்லாம் கரிய பூசிக்கிட்டு ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு வராங்க. என்னாச்சு உங்களுக்கு? நம்ம இருக்கிற கோலத்தை பார்த்து ஏன் இப்படி ஆச்சு, எதனால இப்படி ஆச்சுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்க போறான். அவன் கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போறோன்னே தெரியல. ஷோ, இந்த டிரைவர்க்கெல்லாம் எதுக்கு நீ பயப்படுற? ஐயோ அத்தை, நான் பயப்படல. எத்தனை தடவை அப்பச்சி கிட்ட மாட்டிக்காதீங்க, அந்த கிழவன் ஒரு மாதிரியான ஆளுன்னு வார்ன் பண்ணோம். நாமளும் அந்த கிழவெல்லாம் நம்மளுக்கு பெரிய ஆளு கிடையாதுன்னு நக்கெல்லாம் பேசிட்டு போனோம். இப்ப நம்ம சாணி தட்டிட்டு வந்தது தெரிஞ்சது, அவ்வளவுதான். அது நமக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். ஏய், இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்காக அவ்வளவு யோசிக்கிறியா நீ? நம்ம சாணி தட்டினது தெரிஞ்சாதானே ஆண்டவன் எதுக்கு வாயை கொடுத்திருக்கான்? சமாளிக்க தானே. நான் பேசிக்கிறேன், நீ பேசாம வா. என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி வந்திருக்கீங்க? என்ன எப்படி வந்திருக்கோம்? இல்ல, இங்க இருந்து புறப்படுறப்போ கண்டாங்கி செடையெல்லாம் கட்டிக்கிட்டு வேலாயி சூலாயின்ட்டு போனீங்க. திரும்ப வர்றப்போ ஏதோ குப்பமேட்ல விழுந்து புரண்ட மாதிரி வந்திருக்கீங்க. அதான் கேட்டேன். ஓ, அத கேக்குறியா? நாங்க சிவாவை பார்க்க போற வழியில இந்த ஊர்ல கரிப்பூசி அம்மன் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அந்த கோயிலுக்கு போய் கரியெல்லாம் பூசி மனசுல நினைச்சத வேண்டிக்கிட்டு நைட்டு அங்கே தூங்கி எந்திரிச்சா சாமி தரிசனம் தருமா? ஆமா, அதான் சிவாவுக்கும் சக்திக்கும் சீக்கிரம் டைவர்ஸ் கிடைக்கணும்னு நானும் அத்தையும் போய் வேண்டிட்டு வந்தோம். சரிம்மா, அம்மன் வந்திருக்குன்னே வச்சுக்கோங்க. நீங்களும் வேண்டிக்கிட்டீங்க. ஆனா பக்கத்திலே வர முடியாத அளவுக்கு ஒரே சாணி நாத்தம் அடிக்குதே, அதான் ஏன்னு கேட்டேன். விட மாட்டான் போலயே. ஹலோ, சாணி எரிச்சா சாம்பல், அத பூசினா சாணி நாத்தம் இல்லாம சந்தன வாசம் அடிக்கும். சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். சரிங்கம்மா, கோவப்படாதீங்க. நான் எந்த கேள்வியும் கேட்கல. அதெல்லாம் இருக்கட்டும். எங்க மாமனார் ஏதோ சுருக்கு பையில நகை நட்டெல்லாம் போட்டு சிவாசாருக்கு டெஸ்ட் வைக்க போறதாவும், அந்த சுருக்கு பைய மாத்தி வைக்க போறதா சொல்லிட்டு போனீங்களே, மாத்தி வச்சிட்டீங்களா? அதெல்லாம் பக்காவா மாத்தியாச்சு. இதோ மாத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு. பரவாயில்லையம்மா, கரிப்பூசி அம்மன் கிட்ட கடுமையா வேண்டிக்கிட்டது மட்டும் இல்லாம முதல் டெஸ்ட்ல எங்க மாமனார் கிட்ட சிவாசார் தோக்குற மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்துட்டீங்களே, நல்ல விஷயம் தான். சரி சரி, உன் பாராட்டெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. அப்படியே 2 ஸ்பூன் வாங்கிட்டு வா. சரிங்கம்மா. ஏ அனிதா, எதுக்கு ஸ்பூன் எல்லாம் போய் வாங்கிட்டு வர சொல்ற? அத்தை, சாணி தட்டி தட்டி கையில நாத்த தாங்க முடியல. இந்த கையில எப்படி? ஆமா, அதான் ஸ்பூன் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆமாமா, நல்ல காரியம் பண்ண. சரி வா, ஒரே கசகசன்னு இருக்கு. முதல்ல குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகலாம். சரி போ. ஏதோ தரமான சம்பவம் நடந்திருக்கு போல இருக்கே, அதை நம்ம கிட்ட மறைக்கிறாங்க.